உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பிரபல யூடியூபரான இர்பான் மற்றும் பிரியாணி மேனுக்கு இடையிலான வார்த்தை போர் முற்றி தற்போது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது வரை வந்து நிற்கிறது இவர்களின் விவகாரம். என்னதான் நடந்தது இவர்களுக்கு இடையில்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆடிப்பாடி வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் ரசிகர்களை பெற்றவர்கள் ஒரு பக்கம், அடுத்தவரை வம்புக்கு இழுத்து அதன் மூலம் பாப்புலாரிட்டி பெற்றவர்கள் மறுபக்கம். இப்படி தனக்கென ஒரு ரசிகர்கள் கூட்டம், ஃபாலோவர்கள், யூடியூபால் கிடைக்கும் வருமானம் என்பதற்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். கான்டென்ட் என்ற பெயரில் பல நாடகங்களை அரங்கேற்றி அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவதையும் வாடிக்கையாக்கிவிட்டனர் சில யூடியூபர்கள். அதில் ஒருவர்தான் ஃபுட் ரிவ்யூ செய்யும் இர்ஃபான். தனது யூடியூப் சேனல் மூலம் 44 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்துள்ள அவர் அதேபோல சர்ச்சைகளுக்கும் சளைத்தவர் இல்லை. இந்நிலையில்தான் இர்ஃபானை வம்பு கிழித்து இப்போது வாண்டட் லிஸ்டில் வந்து சிக்கியிருக்கிறார் பிரியாணி மேன் என்ற பெயரில் இயங்கி வரும் அபிஷேக் ரபி. தானும் பாப்புலராக வேண்டும் என நினைத்தாரோ என்னவோ, அவர் அட்டாக் செய்வதெல்லாம் பிரபல யூடியூபர்களைத்தான். ஏற்கனவே சிறுமிகளின் ஆபாச வீடியோக்களை பகிர்ந்த டெலிகிராம் குழுவின் அட்மின் ஒருவருடன் இவர் நட்பாக இருந்ததும், அதன் பின் விஷயம் பெரிதான போது இதில் இருந்து பிரியாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் அபிஷேக் ரபியின் பிளாஷ்பேக் கதை ஒன்றும் சுற்றி வருகிறது. இந்த நிலையில்தான் யூடியூபர் இர்ஃபானை வம்பு கிழித்தார் இந்த பிரியாணி மேன். பொதுவாக மற்றவர்களை விமர்சனம் செய்வதையும் ஆபாசமாக பேசுவதையும் மட்டுமே வீடியோவாக வெளியிட்டு வியூஸ் ஏத்தும் அபிஷேக் ரபி கடந்த ஆண்டு விபத்து தொடர்பான வழக்கில் இர்ஃபான் பெயர் சிக்கியது குறித்து பேசி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இர்ஃபானும் தன் பங்கிற்கு அந்த வழக்கு குறித்து விளக்கமளித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இப்படி இரு யூடியூபர்களுக்கு இடையே கருத்து மோதல் நிலவி வர சமூக வலைதளத்தில் பேசுபொருளாகி உள்ளது. இது தொடர்பாக மீம்ஸ், கமெண்ட்ஸ் என விஷயம் சூடுபிடித்து வர இந்த மோதல் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. சமீபத்தில் லைவ் வீடியோவில் வந்த பிரியாணி மேன் தற்கொலை முயற்சி என வீடியோ வெளியிட்டதுதான் அத்தனை பரபரப்பிற்கும் காரணம். இந்த வீடியோ நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தனது தற்கொலைக்கு ஜேசன் என்பவர்தான் காரணம் என தற்கொலைக்கு முயன்ற பிரியாணி மேன் கூறியுள்ளார். தற்கொலை முயற்சி தொடர்பான வீடியோவை லைவில் பார்த்த பிரியாணி மேனின் நண்பர்கள் அவரது தாயாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதை அறிந்த உடனேயே அவரது தாயார் கடைசி நிமிடத்தில் வந்து தடுத்ததால் தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் சென்ற நிலையில் வீடியோவை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. உண்மையில் 2 யூடியூபர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் மன விரக்தியில் தற்கொலை முயற்சியா அல்லது சமூக வலைதளத்தில் பாப்புலாரிட்டிக்காக நாடகமா என கேள்வி எழுந்திருக்கிறது. இதுபோன்று பொதுவெளியில் திட்டமிட்டு நாடகம் அரங்கேற்றி அனுதாபம் தேடும் யூடியூபர்களுக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமும். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சோலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.